போட்டோம் 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 போட்டோம். எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் 20 வருஷமாக நான் வந்து கலெக்டர் ஆப்போசிட்டில் தான் நான் கடை வச்சுட்டு இருக்கிறேன். 20 வருஷமாக என் பையனை வச்சுக்கிட்டு யாராலையும் எந்த தொல்லையும் இல்லை. சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் கூட இங்கே ஆனதில்லை. நாங்கள் யார்கிட்டையும் எந்த பிரச்சனைக்கும் போனதில்லை. நாங்கள் வந்து இரவு கடை தான் வச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் முன்ன ஒரு 12 மணி டைம் கொடுத்தாங்கன்றது 12:30 1 மணி கூட நாங்கள் இருக்கோம். எங்கள் வாழ்வாதாரம் அது மாதிரி இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஐயா காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே விஜயராகவர் சார் வந்து எங்களை கடையை எடுக்க சொன்னார். போன வருஷம் ஒரு மாதம் வரைக்கும் உள்ளே வண்டி எடுத்து வச்சிட்டாரு. அவர்கிட்ட எப்படியே நாங்கள் இது பண்ணி பார்த்தோம். நாங்கள் கடையை வைக்க ஒரு ஆளோ கிடையாது உங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. 11 மணிக்கெல்லாம் முடிச்சிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி கெஞ்சி பார்த்தோம், விடலை. அதுக்கு முன்னாடி நாங்கள் மேலே வந்து எஸ்பிஎஃப் சார் வந்து பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க, அடுத்த இடத்துலலாம் கடை வந்து தள்ளி வைக்கக்கூடாது, அவங்க வாழ்வாதாரம் கெட்டுடும், நீங்கள் ஓரமாக தள்ளி வச்சுக்கணும் எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி அனுப்பிச்சார். அவரையும் கூப்பிட்டு சொன்னார். அதுக்கு அடுத்தது அவர் சொன்னபடியே நாங்கள் போய்ட்டு கடையை வச்சு நடத்தணும். ஒரு வருஷம் அவர் போன ஒரு வாரம் சேர்ந்து திரும்ப அதே விஜயராக ஐயா வந்து இது மாதிரி கடையை எடுக்க சொல்லி ரொம்ப பிரச்சனை. ஒரு நாளோ போல் பிரச்சனை. கடையை எடுத்து இப்படி அடுப்பத்தை வைக்கும்போதே வந்துடுவார். வந்து பேட்டரி கட்டுறதும், சிலிண்டர் தூக்குறதும், சிலிண்டர் எட்டி ஒதைக்கிறதும் இதுவே பண்ணுறாரு. ஏன் சார் இந்த கடைக்கு மட்டும் இப்படி வரீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஆமாம் ஆர்ச்சி கேட்டில் கடை இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அங்கே எஸ்பி ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேன் ஐயா, நீ ஏன் சார் இதுமாரி சொல்கிறீங்க, புதிய எஸ்பி ஐயா வரவே இப்படி பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் உன்னால் என்ன பண்ண முடியுமோ இப்போ பண்ணு, அவர் எங்கே இருக்கிறாரு இப்போ தேடி போய் அவரை கேட்டுன்னு வந்து கடை வையின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. வந்துக்கிறவர் என்னான்னு எங்களுக்கு தெரியல ஐயா, நாங்கள் போய் பார்க்கல, நீங்கள் ஏற்கனவே தான் எங்கள் பர்மிஷன் கொடுத்து தானே நாங்கள் ஓரமாக தானே வச்சுட்டு இருக்கிறோம் சொன்னதுக்கு, அதெல்லாம் கிடையாது, அது எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்குதுன்ட்டு அப்படியே கெஞ்சி பார்த்துட்டோம். நாங்கள் விடலை. இப்போ எதுக்காக வந்து நான் ஐயாவை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஐயா வந்து ஓரமாக வச்சுக்க சொல்லி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. நாங்கள் அதே வந்து என்ன கண்டிஷன் போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கடை வச்சுருக்குறோம். எங்களை ஓரமாக தள்ளி வைக்க சொல்லுங்கள், தள்ளி வச்சா நாங்கள் வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 15 கடை இருக்குது. 15 வாழ்வாதாரம் கெட்டு போகுது. என் பேர் தேவி. 15 எளிய மக்கள் வந்து எங்ககிட்ட அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லுங்கள். என் பேர் வந்து மோகனப்பிரியா. நாங்கள் மதியானம் கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்க லெமன் சாதம் கடை போட்டிருக்கோம். எங்களை வந்து கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து திட்டுறாங்க, ஏன் கடை வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. டெய்லி ஒரு 10 நாளாகவே எங்களை கடை வைக்க விட மாட்டுறாங்க. எதனால் விட மாட்டாங்க? நீங்கள் வந்து ஆர்சி கேட்டு எதிர்க்க வைக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. போன முறை இந்த ஐயா வந்து எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. இந்த பாதாள சாக்கடை மேலே வைக்க சொன்னாங்க. நாங்கள் அங்கே தான் வச்சுக்கிறோம், அதனால எங்களை வைக்க விட மாட்டுறாங்க. எஸ்பி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். வணக்கம். நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எதிர்க்க நைட் கடை வச்சுருக்கிறேன். எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. நான் வந்து தனியாக ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக நான் வந்து இந்த கடையை வச்சுருக்கிறேன். பிள்ளைங்களை வந்து என் பொண்ணை வந்து நான் இந்த கடையை விற்று தான் நான் படிக்கவே வைக்கிறேன். ஆனால் இந்த போலீஸ் வந்து ஒருத்தர் மட்டும்தான். அவர் டெய்லியுமே நைட்டில் வந்து ஒரு மாதிரி பேசுகிறது, எல்லோரும் பொதுமக்கள்லாம் எங்களை பார்த்து சிரிச்சு இடையே நின்று பார்க்குறாங்க. இவங்க பாரு இந்த கடையை பாரு எப்படி துரத்துறாங்க பாரு அப்படின்னு. எங்களால் ரொம்ப நாங்கள் மன உடைச்சலில் இருக்கிற எங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு இல்லாமல், இந்த கடை இல்லாமல் எங்களால் சாப்பாடுக்கு 4 நாள் சாப்பிட்டது 5ஆவது நாள் எங்களுக்கு வழியே கிடையாது. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல நீதி வாங்கி தர மாதிரி நாங்கள் கேட்குறோம். எங்களால் கண்டிப்பாக முடியல. டெய்லி நைட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக 6 மணிக்கு கடை எடுத்து வைக்கிறேன். 7 மணிக்கெலாம் போலீஸ் வந்து அந்த வியாபாரம் நடக்கிற டைமில் டக்குன்னு வந்து சிலிண்டர் தூக்கு, கடையை தூக்கு, எடு அப்படின்னு ஒரு மாதிரி அந்த விஜயராங்கன்றவர் தான் வந்து ரொம்ப மீதி எல்லாருமே இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் 20 வருஷமாக யாருமே வரல. மற்றவங்க எல்லாரும் பார்த்துட்டு தான், கலெக்டர் ஐயாவும் பார்த்துட்டு போகிறாரு, மீதி எஸ்பி ஐயாவும் எல்லாருமே பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் இந்த விஜயரங்கன் எஸ்ஐ மட்டும்தான் எங்களை ஏன் அப்படி பண்ணுறாரு, அவருக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் எங்கள் சொந்தக்காரோ எங்கள் இதுவோ கிடையாது. ஆனால் அவர் ஏன் எங்களை அப்படி பண்ணுறாருன்றது, அவருக்கு ஒருவேளை நல்ல பேர் வரணுன்றதுக்காக எங்கள் பாவத்தை காயிருக்கிறாருன்னு தெரியாது.
ஆனால் எங்களுக்கு இது எங்களுக்கு ஜாதி பிரச்சனையா இல்லை நாங்கள் பொதுவில் நாங்கள் பேசக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு இது வன்மத்தில் ஒரு மாதிரி இழிவாக பேசுகிறாரு. ஏய் நீ என்ன ரோட்டு கடை வச்சுருக்கிற, உனக்கு என்ன மரியாதைன்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதாவது ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சோன்னா எங்களை உடனே என்ன பண்ணுறாங்க, 4 போலீஸ் வந்து 5 போலீஸ் 6 போலீஸ் 10 போலீஸ் இட்டுன்னு வந்து சுற்றி ஒரு வீடியோ ஒன்று ஆன் பண்ணி டக்குன்னு எங்களை வந்து நாங்கள் என்னமோ தீவிரவாதி மாதிரி எங்களை வந்து டக்குன்னு அந்த வீடியோ அவங்க ஆன் பண்ணிட்டு எங்ககிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் வீடியோ எடுத்தால் ஏன் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் ஒரு மனிதர்களாக இந்த இடத்துல நாங்கள் வாழுது எங்களுக்கு பெண்கள்ன்ற ஒரு மரியாதையே அவங்ககிட்ட கிடையாது. முதல்ல பொம்பளைக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். எங்ககிட்ட சிலிண்டரை நாங்கள் எடுக்கிறோன்னா எங்கள் கை மேலே கையை வச்சு சிலிண்டரை பிடுங்குறாரு. பேட்டரி எடுக்காதீங்க, வண்டி எடுக்காதீங்க அப்படி சொன்னால் உடனே வந்து அந்த சிலிண்டரு அந்த வண்டியும் எடைமா நீ இது பண்ணலாமா, நீ எங்ககிட்ட தப்பாக பேசுகிறாரு. அது ஏன்றதை நீங்கள் எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் மாதிரி கேளுங்க. நான் அப்புறம் அவர் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டார். இது மட்டும் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்து கேட்டோம்ல, ஏன் நாங்கள் வெளியூர்லேருந்துலாம் வந்து பிழைக்கிறாங்க, நாங்கள் இந்த ஊர்லேயே இருந்து பிழைக்கிறோம், எங்களுக்கு இந்த நீதி கொடுக்க மாட்டிங்களா ஏன்னு கேட்குறதுக்கு நீங்கள் வந்து என்னை ஏன் எகுத்து பேசுகிறீங்க, என்னை கேள்வி கேட்கக்கூடாது, நான் எடுனா உடனே எடுத்துடணும் அப்படின்னு அவருக்கு சின்ன அவருக்கு கீழே இருக்கிறாங்களா புதுசாக வந்த போலீஸு அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கடை எடுக்க சொல்லுங்கள், அப்புறப்படுத்துங்க சீக்கிரம் அப்படின்னு ஒரு மாதிரி அவரோட மென்டாலிட்டியாக அந்த எங்ககிட்ட வரும்போது வேறு மாதிரி காட்டுறாரு. எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த இடத்துல தான் எங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம கடை வச்சுக்கிறோம். நாங்கள் அதே இடத்துல ஓரமாக வச்சுருக்கிறாரு. ஓரமாக எங்களுக்கு நாங்கள் மேலே ஏற்றி அவர் சொன்ன உடனே நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இப்போ அவர் என்னன்றாரு, நாங்கள் எல்லோரும் வந்து கேள்வி கேட்டோன்றதுக்காக நான் சட்டையை கட்டி வச்சுட்டு போன வச்சு உங்களை இந்த இடத்துல கடை வைக்கவே நான் விடமாட்டேன் அப்படின்னு எங்ககிட்ட சவாலாக சொல்கிறாரு. இதை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. நாங்கள் ஏழை மக்கள், நாங்கள் வந்து இப்போ எஸ்பி ஐயா கிட்ட கேட்டு எங்களுக்கு அந்த இடத்துலையே கடை வச்சு கொடுக்க சொல்கிறோம். நாங்கள் வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஓரமாக நாங்கள் எந்த டிஸ்டர்பும் இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ பேர் எங்கள் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைனா கூட நாங்கள் காப்பாற்றி அனுப்புவோம். எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாத அந்த பஸ் ஸ்டாண்டில் நைட்டில் எத்தனையோ பேர் வருவாங்க. நாங்கள் சாப்பாடை கட்டி கொடுத்து காசு வாங்காமல் அனுப்புகிறோம். ஆனால் எங்களுக்கே இந்த நிலைமைனா அப்புறம் மற்ற எவ்வளோ விஷயங்களாக இருக்குது அதெல்லாம் வந்து கேட்காத. எங்கள் ஒரு சாப்பாடு விற்கிறோம், பெரிய இடத்துல எவ்வளோ விற்கிறாங்கிறது நாங்கள் வந்து ஒரு 30 ரூபாவுக்கு வந்து 5 இட்லி கொடுக்குறோம், ஒரு ஆம்லேட் கொடுக்குறோம், ஒரு 10-20 ரூபாவுக்கு. இதுவே எங்களால் பிழைக்க விடலைன்னும் போது நாங்கள் அப்புறம் எப்படி வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்னு எங்களுக்கே தெரில. இதுதான் எங்களால் பண்ண முடியுது, நாங்கள் பண்ணுறோம். எங்கள் பேர் வந்து ஹெலன் வாலண்டினா. நான் வந்து விழுப்புரத்தில் தான் இருக்கிறேன்.